ஆல்ரெடி நான் வந்து என் பர்த்டே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோடய பர்த்டே. ஸோ அதுக்காக நான் வந்து நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நான் பயங்கர டயர்டு, வெயிலில் சம்மரில் பயங்கர டயர்டு. ஸோ ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி பயங்கர டயர்டு, பயங்கர கேட்கமாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொன்றா வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே போய் வாங்கினது வந்து கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் நான் என் பர்த்டேக்காக வாங்கினது இதே வீடியோவில் வந்து பர்த்டே கால் வீடியோ மாதிரி வந்து காட்டுறேன். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இது பிடிச்சி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன வந்து போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறம் என்னை பர்த்டேக்காக என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறது வந்து காட்டுறேன் ரொம்ப ஷார்ட்டாக. வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரீசன் டேஸாக வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. கொஞ்சம் சரியாகுது, மறுபடியும் சரியில்லாமல் போகுது, கொஞ்சம் சரியாகுது, மறுபடியும் சரியில்லாமல் இருக்கும்போது அது ஏன்னே வந்து தெரியல. பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு எனக்கு இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இயரிங்ஸ்லாமே வந்து பொதுவாக வந்து குட்டியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்து பெருசாக இருந்தாலும் சரி, எனக்கு இயரிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறேன், ஐ லவ் இயரிங்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் விசிறின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாடலில் இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது 40 ரூபீஸ் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ என் ஃப்ரெண்டு அதை வந்து செலக்ட் பண்ணான், இந்த மாதிரி போடு அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து வேறு மாதிரி பேட்டர்ன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரிங் வந்து வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் டேஸ்லேருந்தே வந்து ரிங்ஸ்னால் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அந்த 2 ரிங் வந்து வாங்கினேன். 2 ரிங் ஒவ்வொன்றா வந்து காட்டினேன். இது வந்து 2 சைடு வந்து ஹார்ட் இருக்கும். ஸோ தெரியா, 2 சைடு வந்து ஹார்ட் இருக்கும். ஸோ அதை வந்து பேர் பண்ணும்போது நம்ம க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இதோட லுக் வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு ரிங் வாங்கினது, அதை வந்து பேக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குல்ல, 2 இயரிங்குமே வந்துட்டு ரிங்குமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து என்ன நினச்சேன்னா, ரொம்ப வந்து செலவு பண்ணக்கூடாது, கம்மியாக தான் வந்து செலவு பண்ணோம். 1 டேக்கு வந்து வாங்கிட்டு அதை வந்து நம்ம போடவே மாட்டோம். இதெல்லாம் 1 டைம் வாங்கினோம் அப்படின்னா அடுத்து எப்போ போடுவோன்னே எனக்கு தெரியாது. ஆனால் வந்துட்டு நம்ம டக்குன்னு எங்கேயாவது கிளம்பும் போது இந்த மாதிரிலாம் இருக்கும், நம்ம அப்போதைக்கு போய் நம்ம வாங்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது நான் அப்புறமா வந்து அடிச்சு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் மார்னிங் வந்து இப்போ ஒர்க் போகிறனால அங்கே ஒர்க் போகிற இடத்துல வந்து சாரீ தான் வந்து வேர் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் கலரில் தான் வந்து அந்த சாரியோட அவுட்லைன்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு காப்பர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து சாரீக்கு வந்து 1 சைடு வந்து வாட்ச் வந்து வியர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்பலாம் வளையல் ஹெவியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரேஸ்லெட் வந்து நான் வந்து வாங்கினேன். நல்லா இருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ கேமராவில் வந்து கிளியராக தெரியாத மாதிரி இருக்குது, ஆனால் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இதை நான் அப்புறமா வந்து வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அடுக்கி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இங்கே இருக்க ஒரு பெரிய ஷாப் தான், அங்கே வந்து வாங்கினது வந்து காமிக்கிறேன். ஸோ 2 டாப், இது ஒரு டாப்பு, ஸோ இதுவும் வந்து ஒரு டாப் சேம் வந்துட்டு. இது 2மே வந்து எனக்கு ஒரு டாப் வந்து நான் வேர் பண்ணால் அது எப்படி இருக்கணும்னா, ஸோ காலர் நெக்கில் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிடும். அதே மாதிரி 3/4 வந்து இருக்கணும் ஹேண்டு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு லாக் பட்டன் மாதிரி வந்து கொடுத்துருப்பான். ஒரு மாதிரி அந்த மாதிரி எனக்கு பார்த்தாலே வந்து எனக்கு வந்து டக்குன்னு வந்து எடுத்துக்கணும், இது வந்து இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றது வந்து என்னோடய மைண்ட் செட்டு. ஸோ அதனால்
ஸோ இதே மாதிரி வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து எனக்கு வந்துருக்கு. போட்ட கலரே போடுறது எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது. நியூட் கலர் வேர் பண்ணுறது பிடிக்கும், டார்க்கில் கொஞ்சம் லைட் கலர் மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லாத கலராக தேடி பிடிச்சி வைக்கிறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஒரு டாப். ஸோ சேம் வந்து இது வந்துட்டு ஒரு காலர் நெக் பேட்டர்னில் இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஒரு நாட் இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த இந்த மாதிரி ஹேண்டில் வந்து ஒரு ஹேண்ட், இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் பெல்ட் மாதிரி இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 3/4 வந்து எனக்கு வரும்போது அதை பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் லுக்கு அந்த மாதிரி வந்து பிடிக்கும். எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ சேம் இந்த ஒரு டார்க் க்ரீன் லைட் க்ரீன் கலர் மாதிரி ஒரு ஃபுல்லாக நீட்டு கீழே வரைக்கும் வருது. ஸோ இது மேக்ஸின்னு சொல்கிறதா இல்லை வந்து லாங் டாப்னு சொல்கிறதா லாங் குர்த்தின்னு சொல்கிறதான்னு தெரியல, நல்லா வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு கீழே வந்து ஆங்கிள் லெகின், இது வந்து அம்பர்லா. மெயினாக வந்து எனக்கு வந்து காலர் இருக்கணும், 3/4 இருக்கணும், அதுக்கப்புறம் அம்பர்லா இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து ஆங்கிள் லெகின் ஜீன் வந்து பேர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பியூர் காட்டன்னா எனக்கு பியூர் காட்டன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கலரும் வந்து இது வரைக்கும் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ வந்து இந்த கலர் வந்து மிரரில் வச்சு பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து நல்லா இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லுக்கும் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சேம் அந்த டாப்பில் காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு நாட் மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, நாட்டுன்றேன். அதுக்கப்புறம் இதுவும் சேம் வந்து காலர் தான். அதுக்கப்புறம் இதுவும் சேம் வந்து அப்புறம் இந்த ஒரு 2 டாப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணது. ஸோ வந்து இது வந்து ஆலியா கட் குர்த்தி. இதில் வந்துட்டு இது வந்து நிறையா பேர் பார்த்துருக்கீங்க, இது வந்து தெரியாதவங்க ஆர்டர் பண்ணேன், நிறையா பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இதில் வந்துட்டு தேங்க்யூ கார்டு வந்து போட்டிருந்துச்சு. தேங்க்யூ கார்டு நான் நிறையா டைம் வந்து மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு டைம் கூட எனக்கு வந்து தேங்க்யூ கார்டு இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த சப்ளைஸ் கிட்ட வந்து ஒரு தேங்க்யூ கார்டு வந்து வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பர்பிள் இருக்குல்ல, ஸோ இந்த தெரியுதா அப்படியே நல்ல ஒரு பிரைட்டான பர்பிள் கலர். ஸோ நான் இந்த ஆர்டர் பண்ணும்போது நான் ரயான் அப்படின்னு சொல்ல நினச்சேன். இது வந்து பியூர் காட்டன் மெட்டீரியல் இருக்குது. கொஞ்சம் கூட ரயான் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து எனக்கு தெரியல. ஸோ அதே மாதிரி தான் இந்த நெக் பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ இதை நான் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் பர்பிள் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இது வந்து நம்ம கைக்கு அடிக்கும்போது நல்ல ஒரு டார்க் பர்பிள். ஸோ ஸோ இந்த ஷாலில் வந்து நல்ல ஒரு லேஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஷாலும் நல்லா லென்த்தாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இது ஒரு இதோட பேண்ட்டோட எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி 3 லேயரில் லேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எதையுமே வந்து வேர் பண்ணல, ஏன்னா பர்த்டே எனக்கு தான் வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மட்டும் காட்டுறேன். ஸோ இதோட ஃபுல்லாக இது வந்து என்னோடய சைஸ் வந்து எம் சைஸ். ஸோ இதை வந்து நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் வந்து 465, அதுக்கு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதோட என்ன சொல்லுவாங்க, ட்ரெஸ் கோடோட ஐடியா அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கிடச்சிச்சுன்னா இருக்கும். ஸோ நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி போவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து 3/4 ஹேண்டு. இங்கேயும் வந்து அந்த ஸ்லீவ்லாம் வந்துட்டு அழகாக வந்து இருக்குது. அதை வந்து வேர் பண்ணும்போது அந்த போன் கிட்ட நல்லா யூனிக்காக தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆலியா கட். ஸோ இதை நான் வந்து பேர் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் வந்துட்டு நல்லா வந்து ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து காட்டும் போதே தெரியுது எவ்வளோ வந்து ப்ரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. வேர் பண்ணால் இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ஒரு 500க்குள்ளே வந்து ஒரு செட் வந்து நல்லா வந்து இருக்குது. அதே மாதிரி பியூர் காட்டன்
ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒரு குர்த்தி செட் வந்து மீஷோவில் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து சாரீ, ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்டாக ஒர்க் போயிட்டுருக்க இடத்துல வந்து சாரீ தான் வந்து கட்டணும். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்து சாரீ வந்து ரொம்ப வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சாரீ தான் வந்து பிடிக்கும். ஸோ பட்டு சாரியும் வந்து பிடிக்கும் தான், ஆனால் வந்துட்டு இப்போ இருக்க சம்மர் டைமில் அதெல்லாம் வந்து அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ அதனால் இந்த ஒரு சாரீ எனக்கு வந்து சாரீ கட்டுறதெல்லாம் இன்னும் வந்துட்டு அந்த சாரீலாம் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து இன்னும் கொஞ்சம் அது தெரியல. ஸோ எனக்கு இந்த ஒரு ரீசன்னாக நான் ஒரு 1 மந்த்து கிட்ட வந்து சாரீ தான் வந்து வேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மெட்டீரியல் வந்து நான் வந்து 4-5 சாரீ என்னோடய அம்மாவோட சாரீ வந்து வேர் பண்ணேன். ஸோ அப்படி வேர் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இதே வந்து ட்ரை பண்ணிட்டேன். ஸோ சாரீ அவ்வளோதான், இந்த ஒரு சாரீ தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2 சாரீ வந்து வாங்கியிருந்தேன். 2 சாரியில் இந்த ஒரு தேன் கலர் சாரீ, இந்த கலருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி வந்து தேன் கலர்னு சொல்லுவாங்களா, அந்த கலரில் வந்து இருந்துச்சு. தேன் கலர். அப்புறம் இதோட ப்ளவுஸ் வந்து இங்கே கூட ஒரு ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூ. ஸோ என்னோடய பர்த்டே விளாக் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதிலலாம் இதை நான் வந்து வேர் பண்ணி இங்கே காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு வந்து நார்மலாக இந்த ரெடிமேடு எடுக்கிறத விட எனக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடுறது வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அதுதான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு குறை மாதிரி. ஸோ நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நான் வந்து பை பண்ணேன். ஸோ இதை நான் எப்போ தப்பேன்னு தான் வந்து தெரில. ஆனால் வந்து எப்போயாச்சும் வச்சு போட்டுருவேன். ஆனால் இது ஒரு சாக்கு பர்த்டேக்கில் இந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கும், இது ஒரு சாக்கு. ஸோ இது வந்து பியூர் காட்டன்னா இனிமேட்டு வந்து சம்மர் தானே, எப்படியும் வந்து அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது இதை நான் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது, சிம்பிளாக வந்து எங்கேயாச்சும் போகிறப்போ வந்து வேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து அது இல்லாமல் இதோட கலர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு ரீசனபுளான ப்ரைஸ்லையும் வந்து இருந்துச்சு. அதனாலலாம் இந்த மாதிரி வந்து பிங்க், அந்த நேவி ப்ளூ, இந்த மாதிரி ப்ளூக்கெலாம் வந்து நான் வந்து கொஞ்சம் அடிக்ட்டு. இந்த பார்த்தோன்னே வந்து எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து டாப்பு. அதுக்கு கீழே வந்து இந்த சைடு இருக்குல்ல, ஸோ இதான் வந்து பேண்ட். இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஷால். இதை வந்து இந்த கவரில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ மேக்ஸிமம் நான் வந்து இவ்வளோ தான் வந்து வாங்கினேன் என்னோடய பர்த்டேக்காக. இது வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட நிறைய அமௌண்ட் வந்து செலவாயிடுச்சு. ஸோ போன வருஷம் பர்த்டே வந்து நான் வந்து செலிப்ரேட்டே வந்து பண்ணல. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து போன வருஷம் வந்து எதுவுமே என்னோடய பர்த்டேனே வந்து தெரியாது. அப்படியே வந்து போயிருக்கோம். எதுவுமே நான் வீடியோவாக எதுவுமே வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் வந்து பர்த்டே அப்போ வந்து லைவ் போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டேன். ஸோ அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் லைவ் வந்து வரல. ஸோ நான் வந்து என்னோடய பர்த்டே விளாக்காக வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் வந்து நான் வந்து அப்படியே வந்து விளாகாக ஷூட் பண்ணி வந்து போடுறேன். ஸோ வந்துட்டு ஸோ இவ்வளோ தான் நான் வந்து என்னோடய பர்த்டேக்காக வாங்கினது இவ்வளோ தான். ஸோ இன்னும் 1 வீக் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று வாங்கினா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி